அவர்கள், இவனாலே பாதுகாக்கப்பட்டவர்கள் இவனுக்கு விரோதமாக எழும்பி இவனை கல்லினாலே அடித்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா காரியங்களும் சூழ்நிலைகள் எல்லாம் பிரதிகூலமாய் இருந்த அந்த நேரத்திலே வசனம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அதுக்கு முந்தின வசனத்திலே நாம் பார்க்கும்போது, தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அவன் கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர்வேனா, இழந்து போன பொருட்களை எல்லாம் நான் பெற்றுக்கொள்வேனா என்று சொல்லி அவன் கேட்டபோது, அபியத்தார் என்கிறதான ஆசாரியன் மூலமாக அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நீ போ, நீ அவர்களை மேற்கொள்ளுவாய், நீ இழந்த எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ளுவாய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அதை நாம் பார்க்கும்போது, கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே தாவீது எல்லாவற்றையும் அவன் திருப்பி பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. தேவன் கொடுத்த வார்த்தையின்படியே இழந்து போன எல்லாவற்றையும், மனைவி பிள்ளைகளையும் பொருட்களையும் தாவீது ஒன்றும் குறையாதபடி பெற்றதைப் போல நானும் என் குடும்பமும் எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஒன்றும் குறையாதபடி சகலவற்றையும் நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு உண்டான அந்த வேளையிலே அவன் அந்த வேதனையிலேயே அவன் மடிந்து போகவில்லை. மாறாக கர்த்தரிடத்திலே அவன் வந்தான். தேவ ஊழியக்காரரிடத்திலே, கர்த்தரிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் வந்து, நான் என்ன செய்ய வேண்டும், அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு உண்டான செய்தி, நற்செய்தி என்னவென்றில், தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை இழந்து போவது தேவனுடைய சித்தம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் சுகத்தை இழந்து போவது தேவனுடைய சித்தம் இல்லை. எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் என் குடும்பம் சுகத்தை இழந்து போவது தேவனுடைய சித்தம் இல்லை. பணம் நஷ்டமடைவது தேவனுடைய சித்தம் இல்லை. என் வாழ்க்கையில் தேவையோடு, தரித்திரத்தோடு, கடனோடு இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் இல்லை என்றால் ஏன் இது நடக்கிறது? ஏனென்றால் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் நெடுகவே சொல்லுகிறது. நாம் பரலோகத்திலே வாழவில்லை. ஒரு சத்துரு நாம் வெற்றி வாழ்க்கை வாழக்கூடாது, சுகத்தோடு வாழக்கூடாது, நம்முடைய குடும்பத்திலே சமாதானத்தோடு வாழக்கூடாது என்பதற்காக இரவும் பகலும் அவன் சுற்றி திரிகிறான், வகை தேடி சுற்றித் திரிகிறான். எவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி பிசாசு சிங்கத்தை போல சுற்றித் திரிகிறான் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நாம் விழிப்புள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்பத்தகாத காரியங்களை நாம் சந்திக்க நேரிடும். நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். மழை பெஞ்சதுன்னு சொன்னா முள்ளு செடி, காட்டு செடி எல்லாம் தழைத்து வெளிவந்து விடுகிறது. அதற்காக யாரும் விதை விதைப்பதில்லை, எதற்காக தண்ணீர் பாய்ச்சுவதில்லை, பிரயாசப்படுவதில்லை. ஆனால் கேட்காமலே சும்மா இருந்தாலே முட்செடிகள், களைகள் எல்லாம் வந்து விடுகிறது. ஆனால் அதே இடத்திலே நாம் நெல் விதைக்க வேண்டும் அல்லது ஒரு தோட்டம் போட வேண்டும் என்றால் அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த நிலத்தை பயன்படுத்த வேண்டும், விதைக்க வேண்டும், தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், பறவைகள் அதை கொத்திக்கொண்டு போகாதபடி கவனமாய் இருக்க வேண்டும், உரம் போட வேண்டும், பூச்சிகள் வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும். இவ்வளவு எல்லாம் தோட்டத்தின் பலனை, அந்த அறுவடையை நாம் எடுக்க முடிகிறது. இதை போலத்தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது
நான் ஒண்ணுமே செய்யல, சும்மா இருந்தேன், ஆனா இது வந்துருச்சு அது வந்துருச்சு என்று நாம் சொல்வதற்கு இல்லை. நாம் விழிப்பாய் இல்லாதபடி, நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இல்லாமல் இருந்தால் நாம் நிச்சயமாகவே இப்படிப்பட்டதான பிரதிகூலமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு இடம் உண்டாக்கி விடுகிறோம். ஆகையினாலே போன முறை நாம் தியானித்ததை போல 1 கொரிந்தியரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறதை போல 1 கொரிந்தியர் 13:11, நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படி எப்போது ஆரம்பிக்கிறது என்றால், ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் மறுபடி பிறக்கிறான் என்று யோவான் 3ஆம் அதிகாரத்திலே இயேசு தாமே சொல்லி இருக்கிறார். நிக்கதோமு என்றதான வேத பாரகனிடத்திலே கர்த்தர் அதை பேசிக் கொண்டிருக்கிறார். 3ஆம் வசனத்திலே ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு ஒரு மனிதனுடைய ஆவிக்குள்ளே அவர் வருகிறார். ஆவிக்குள்ளே அவர் வரும்போதுதான் அவன் மறுபிறப்பு அடைகிறான் என்பதை அந்த வசனங்களிலே நான் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் ஒரு பிறந்த குழந்தையை போல, ஒருவேளை ஒருவர் 40 வயதிலே ரட்சிக்கப்படலாம், 20 வயதிலே ரட்சிக்கப்படலாம், அல்லது 50-60 வருடங்களிலே ரட்சிக்கப்படலாம். ஆனால் சரீர பிரகாரமாக வயதாகி இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாய் அவர் பார்க்கும்போது அவர் அப்பொழுதுதான் மறுபடி பிறக்கிறபடியினால் அவர் ஒரு குழந்தையாக அவர் பிறக்கிறார். ஆகையினாலே அவர்களுடைய சுபாவங்கள் குழந்தையை போலத்தான் இருக்கிறது. இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை போல குழந்தையை போல சிந்திப்பது, குழந்தையை போல யோசிப்பது, குழந்தையை போல பேசுவது, அதுதான் குழந்தையினுடைய சுபாவம். குழந்தைக்கு என்று சில சுபாவங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தை நாளுக்கு நாள் ஆண்டு ஆக ஆக, வருஷங்கள் ஆக ஆக அந்த குழந்தைகள் வளர வேண்டும் என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம். பெற்றோர்கள், சமுதாயம் அந்த குழந்தைகள் வளர வேண்டும் என்பதிலே அது மிக தீவிரமாக இருக்கிறது. இதை போலத்தான் ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் குழந்தையாக இருக்கிறான். ஆனால் அவன் நாளுக்கு நாள் வளர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே யோவான் 1:12 வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அவருடைய நாமத்தின் மேல், இயேசு என்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு ஒரு மனிதனுக்கு வரும்போது அவன் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளையாய் ஆன போதே இப்பொழுது அதிகாரம் வந்துவிட்டது. இவ்வளவு நாட்களும் பிசாசுக்கு அடிமையாயிருந்தான், பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிருந்தான், வியாதிக்கு அடிமையாயிருந்தான், தரித்திரத்திற்கும் கடன் பிரச்சனைக்கும் அடிமையாயிருந்தான், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிருந்தான். ஆனால் இப்பொழுதோ அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளையாய் ஒருவன் மாறும் போதே அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு விடுகிறது என்பதுதான் உண்மை. ஆனால் அதிகாரம் இருந்தாலும் அது குழந்தையாய் இருக்கிற வரைக்கும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு அது அறிவு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அறிவு போதுமானதாய் இல்லாதபடியினாலே அந்த அதிகாரத்தை அது பயன்படுத்துவது இல்லை. ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருந்து நாம் பார்க்கும்போது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு
நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் அவருடனே கூட பாடுபடி ஆகும். இங்கே 3 விதமான நிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 stages. இந்த வளர்ச்சியில 3 விதமான நிலைகள் இருக்கிறது. முதலாவதாக நாம் பார்க்கும்போது 16ஆம் வசனத்திலே அதை வாசித்தோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். முதலாவதாக பிள்ளை பருவம். எல்லாரும் வாயத்தரன் சொல்லுங்க. பிள்ளை பருவம், அதிலேதான் நாம் முதலாக இருக்கிறோம். அடுத்ததாக இரண்டாவதாக 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த பருவம் புத்திரர் என்கிறதான பருவம். சன்ஸ், புத்திரர் என்கிறதான பருவமாய் இருக்கிறது இரண்டாவது பருவம். மூன்றாவதாக 17ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் மாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மூன்றாவதாக சுதந்திரர் என்றதான நிலை பருவம். அப்ப இந்த 3 விதமான பருவங்கள் அதிலே நாம் கடந்து போவது அவசியமாய் இருக்கிறது. பொதுவாக